வணக்கம். மீன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? இந்த பொறுமை, நிதானம், பிரதானம் என்று சொல்கிறோம்ல, பொறுமையோடும் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவதும் தேவையில்லாத சண்டைகளுக்கு செல்லாமல் இருப்பதும் இந்த மாதம் ரொம்ப கண்டிஷன் இருக்கணும். சனியோட செவ்வாய் பகவான் 1ஆம் தேதியிலேருந்தே சேர்றாரு. முக்கியமாக 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீச்சகதிக்கு 6ஆம் தேதிக்கு அப்புறம் வரார். ஏற்கனவே சனி சூரியன் சேர்க்கை பெறுவது என்பது கொஞ்சம் கடுமையான சூழ்நிலை. தேவையில்லாத விஷயத்தில் விமர்சனம், தேவையில்லாமல் கணவன் மனைவி உறவாகட்டும், தந்தை உறவாகட்டும், தாயார் உறவாகட்டும், எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் தடை கொடுத்துட்ருக்கோம். இல்லை தேவையில்லாமல் நாம் சண்டை சச்சரவுக்கு போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் தவறான வேலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த மாதம் முழுவதும் தடையில்லாமல் இருங்க. இல்லை ஆன்மீகம் பயணத்துக்கு செல்லுங்கள். இந்த மாதிரி விஷயத்துக்கு போயிடுங்க தயவுசெய்து. இல்லையா இதுக்கப்புறம் நாம் எந்த கோர்ட்டு கேஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த ஒரு மாதம் தள்ளி போடுங்க. இந்த ஒரு மாதம் கழித்து எந்த விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் பொறுமை ரொம்ப முக்கிய தருணமாக இருக்குது. அங்கே செவ்வாய் பகவான் வந்துட்ட பிறகு பொறுமை என்பது இருக்காது. செவ்வாயோடு சனி சேர்க்கும் பொழுதுமெல்லாம் தேவையில்லாத கடுகடுன்னு பேசுறது, சண்டை சச்சரவு வர்றது, தேவையில்லாத விஷயத்தில் நாம் போய் சென்று மாட்டிக்கிறது, தேவையில்லாத இடத்துல நாம் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் செய்ய வைக்கும். அதனால் பொறுமை, நிதானம், பிரதானம் ரொம்ப முக்கியம். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பதும், இந்த வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் தேவையில்லாத வேலைலாம் பண்ணக்கூடாது. அது இளைஞனாக இருக்கட்டும், முதியவரான இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும். இந்த மாதம் கொஞ்சம் கடைபிடிப்பது 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்திங்கன்னா போதும். அங்கே சூரிய பகவான் இடம்பெயர்ந்த பிறகு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஓரளவுக்கு வரவு தருகின்ற விஷயத்திலும் சரி, கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் கட்டுக்குள் வருகின்ற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஒன்று மனைவி சார்ந்த விஷயமாகட்டும், உடம்பு சார்ந்த விஷயங்களும் தயவு செய்து ஹாஸ்பிட்டல் இதை மாதிரி விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது, எத்தனை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நன்மை தரும். பொறுமை கடைபிடிக்க இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் சங்கடத்தை தருகின்ற மாதமாக இருக்கும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும்.